இந்த அமெரிக்காவோட ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெட்டான ஜெனரல் டான் கெய்ன் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆமாங்க, ஈரான் இன்னும் சில கேப்பபிலிட்டிஸை அழிக்க விடாம வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதாவது ஈரானோட ஒட்டுமொத்த ட்ரோன் லான்ச்சர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சு காலி பண்ணிட்டோன்னு பல தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதுல ஒரு சந்தேகமும் நிலவிட்டு இருந்துச்சுல, எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு எப்படிங்க மிடில் ஈஸ்ட் முழுக்க ஈரானால் அட்டாக் பண்ண முடியுது அப்படின்ட்டு. அதுதான் ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, நாங்கள் முழுசா ஆட்சி முடிக்கல ஈரான்ல. சில கேப்பபிலிட்டிஸ் இன்னும் அவங்க கிட்ட அவைலபிளா தான் இருக்கு. அதை வச்சு தான் மிடில் ஈஸ்ட் முழுக்க அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து ஃபுல்லா அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல மிடில் ஈஸ்ட் முழுக்க. அதுக்கு எல்லாமே அட்டாக்ஸோட மூலம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பபிலிட்டிஸ் தான். நாங்க அடிக்க முடியாம மிச்சம் வச்சிருக்கோம்ல, அதுதான் சொல்றாங்க. எப்படி அடிக்க முடியும் சீக்கிரமா? தரைக்கு மேல இருந்து மிசைல் லான்ச்சர் செயல்பட்டா நீங்க அடிச்சிடலாம். எல்லா பாதாளத்திலும் செயல்பட்டு எப்படிங்க அடிக்க முடியும்? அங்கிருந்து மிசைல் வெளியே வருதுனாக்கா இதான் அமெரிக்காவுக்கு இருக்க பெரிய டாஸ்க்கு. ஆனா நாங்க தொடர்ந்து அவங்களை வேட்டையாடிட்டு இருக்கோங்க, விட மாட்டோம். வேட்டையாடி இதுக்கு காரணமான ஒவ்வொருத்தரையும் கொன்னு தீர்த்தே தீர்வோன்னு அவர் இப்ப கங்கணம் கட்டி பயங்கரமா சூழல் வச்சிருக்காப்ல பிரஸ் மீட்ல. ஓகே, ரைட்டு.